இந்த கோடாக்னு ஒரு கம்பெனி இன்னைக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று வந்தது. இந்த கம்பெனியோட உச்சகட்ட கொடுமையே டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியை இன்வென்ட் பண்ணது அங்கே வேலை செய்கிற ஒரு இன்ஜினியர் தான். அவங்க கம்பெனிலே வேலை செய்கிற ஒரு இன்ஜினியர் தான் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி இன்வென்ட் பண்ணுறாரு. அவர் போய் முதலாளி கிட்ட சொல்கிறார், சார் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி இப்படி ஒன்று இருக்கு, இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் பிஸ்னஸ். அவர் சொல்கிறாரு, நம்ம மோனோபோலியாக இருக்கிறோம், இதெல்லாம் வேலைக்காகாது, நீ போய் போடு அப்படின்றாரு. இன்னைக்கு கோடாக்னு ஒரு கம்பெனி மார்க்கெட்லேயே கிடையாது. நம்ம ஊருக்கு வருவோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு மொபைல் ஸ்டோருக்கு போனாலும் திரும்பின பக்கம்லாம் நம்ம பார்த்த ஒரே மொபைல் ஃபோன் நோக்கியா. அதில் சில மாடல்லாம் இருக்குது. 3310 ஒரு மாடல் இருக்குது. அதை தூக்கி செவுத்தில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மூணாக வந்து விழுவும். ஃப்ரண்ட்டில் பீஸு, பேக் பீஸு, நடுவில் பேட்டரி இருக்கும். அதுக்கு பேரே செங்கல் தான் பேர். அதை எடுத்து சேர்த்து வச்சிங்கன்னா வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் ஐஃபோன் ஒன்று, அது பாக்கெட்லேருந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சொத்தே அழிஞ்ச மாதிரி 1,40,000 ரூபா அப்படின்வான். என்னடா, அதுவும் அந்த ஃபோனை வாங்கி டிரான்ஸ்பரண்ட் கேஸில் தான் நீங்கள் போடணும், அப்போ தான் ஆப்பிள் லோகோ தெரியும். இப்போ இந்த நோக்கியா ஃபோன் நீங்கள் ஒரு கடைக்குள்ளே போனீங்கன்னா திரும்பின பக்கம் எல்லாம் நோக்கியா தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு சாம்சங், எல்ஜி வாங்கணும்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் ஒரு மூலையில் ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்க. ஆண்ட்ராய்டுன்னு ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாத ஒரே காரணத்தினால ஓவர் நைட்டில் வாஷ் அவுட் ஆன பிராண்ட் தான் நோக்கியா. ஃபின்லாண்ட் பிராண்ட். அந்த கம்பெனியோட சிஇஓ அவங்க எம்ப்ளாய்க்கு எழுதின மெயிலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணீர் வரும்.